ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான ஒரு லன்ச் மெனு தான். லெமன் ரசம் அண்ட் அவரைக்காய் கறி. லெமன் ரசம் எல்லாருக்கும் தெரியாத ஒன்றும் இல்லை. எங்கள் ஸ்டைல் ஆஃப் வெர்ஷனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு துவரம்பருப்பு வேணும்னா துவரம்பருப்பு போட்டுக்கோங்க, இல்லை பைத்தம்பருப்பு வேணும்னா பைத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. எந்த பருப்பு எடுத்தாலும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு பருப்பை முதல்ல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துருங்க. வேக வச்சு எடுத்து வச்சுட்டு புளிப்புக்கு வெறும் தக்காளி லெமன் மட்டும்தான், புளி கிடையாது. ஸோ உங்களுக்கு புளிப்புக்கு எவ்வளோ வேணுமோ, 2 தக்காளி வேணுன்னா 2 தக்காளி, இல்லை 1 தக்காளி வேணுன்னா 1 தக்காளி. காரத்துக்கு அதே மாதிரி வெறும் பச்சை மிளகா மட்டும்தான். பச்சை மிளகாவை வெகுந்து போட்டுட்டு பருப்பு வேக வச்சு அந்த பருப்பு தண்ணியை கொட்டிட்டு அந்த தக்காளி வேகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மஞ்சப்பொடியை போட்டுட்டு நல்லா கொதித்து வந்ததும் பருப்பு ஜலத்தை விளாவிட்டு வேணுன்ற ரசத்தை நல்லா விளாவிடுங்க. விளாவிட்டு இறக்கி வச்சதும் லெமன் ஜூஸை வேணுன்ற அளவுக்கு இதில் விட்டுக்கோங்க. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் 2 லெமன் இது பிழிஞ்சு விட்டுருக்கோம். எப்போவுமே ரசத்துக்கு நெய்யில் தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் நெய் விட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிளகு ஜீரக பொடி, துளி பெருங்காய பொடி போட்டேன்னாக்க சிம்பிளாகவும் இருக்கும், ரசம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். டெய்லி புளி போட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் புளி இல்லாமல் இப்படி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். அண்ட் அவரைக்காய் கறி யாருக்கும் தெரியாதில்லை. கடுகு உளுந்து தாளிச்சிட்டு அவரைக்காயை போட்டு மஞ்சப்பொடி உப்பை போட்டு மூடி வச்சுருங்க. அது நன்னா அதுவே தண்ணி விட்டு ஜலம் விட்டு வேக ஆரம்பிச்சிடும். நன்னா வெந்த உடனே இன்றைக்கி அவரைக்காலே நாங்கள் கொஞ்சம் பருப்பு போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா பருப்பு போடுங்க. அப்படி இல்லையா கறிப்பொடி போட்டுட்டு தேங்காவை போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிட்டு பெருங்காயத்தை போட்டு இறக்கிடுங்க. நான் இன்றைக்கி என்கிட்ட தேங்காய் இல்லை, பருப்பு துளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இறக்கும்போது புளிக்காய்ச்சல் பொடி ஏற்கனவே பண்ணது கொஞ்சோண்டு இருந்தது, அதை மேலே கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டுட்டு மிளகு சீரக பொடி, பெருங்காயத்தை போட்டுட்டு இறக்கிட்டேன். சப்போஸ் உங்கள்கிட்ட தேங்காய் இருந்தால் தேங்காவும் போட்டேன்னா தேங்காவும் கூடுதல் ருசி தரும். இன்றைக்கி இதுதான் லன்ச் மெனு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.